வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் 25 எடுக்க வைக்கிறதுக்காக மேக்ஸில் எல்லாத்தையும் சொல்லித்தரலான்னு பிளானில் இருக்கும். ஃபஸ்ட்டு மேக்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம பெரிய பெரிய சம்ம போட முடியும். ஸோ அந்த லாஜிக்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்கை ஒரு 2-3 கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா சம்முக்குள்ளே போகலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று எப்படி மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதை வச்சு எப்படி கூட்டுறது கழிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஃப்ராக்ஷன், அதாவது பின்னத்தில் எப்படி கூட்டுறது கழிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இப்போ மேலே இருக்கிறது என்னது பகுதி, அதாவது தொகுதி தொப்பி, கீழே இருக்கிறது பகுதி. இங்கிலீஷில் சொன்னால் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், அதாவது இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இந்த ரெண்டு பின்னத்தை நம்ம கூட்ட போகிறோம். அப்போ கூட்டுறதுக்கு கீழே என்ன செய்யணும், கீழே இருக்கிறது தான், அதாவது தொகுதியை தான், தொகுதியை பார்க்குறது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. கீழே பகுதியை மட்டும் பார்த்தாலே போதும். அதை வச்சு தான் இது வந்து சிம்பிளாக முடிய போதா இல்லை கஷ்டமாக முடிய போதா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பகுதி ரெண்டுமே, இந்த பகுதி இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 5, இங்கே ஒரு 5 இருக்குது. இது ரெண்டுமே சமமாக இருந்தால் சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். இல்லை இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வேறு வேறு இருக்குது. அப்படி வேறு வேறு இருந்தால் நம்ம அதை என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு வரணும். அது கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகும். சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே 5 இருக்குது, இங்கேயே 5 இருக்குது. அப்படி ரெண்டுமே காமனாக இருந்துச்சுன்னா பொதுவாக 2, 5 அப்படி வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறது என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம், கழிச்சுக்கலாம். இப்போ மேலே 3 + 4, அப்போ டோட்டலாக என்ன வந்துடுச்சு, 3 + 4 7 / 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கீழே ரெண்டுமே சமமாக இருக்கணும். பகுதி வந்து ரெண்டுமே சமமாக இருந்தால் பொதுவாக ஒரு 5 வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத எடுத்து கூட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சமம் பார்க்கலாங்களா, கீழே ரெண்டுமே சமமாக இருக்கா, அதாவது பகுதி வந்து சமமாக இருக்குது, டினாமினேட்டர் சமமாக இருக்குது. அப்போ பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது என்ன செஞ்சுக்கலாம், 4 - 3. ஸோ அப்போ என்ன செய்யலாம், ரெண்டுமே வேறு வேறு குறி, அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. வேறு வேறு குறியாக இருந்தால் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. பெரிய நம்பர் குறி என்னது 4, பெரிய நம்பர் 4, அதோட குறி வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் +1 / 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. தொகுதி வந்து 3, 2, பகுதி வந்து 5, 2, அதாவது டினாமினேட்டர் வந்து வேறு வேறையாக இருந்துச்சுன்னா, இப்போ வேறு வேறையாக இருக்கிறதுலையும் நம்மளுக்கு ஒரு சின்ன இதை யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக எப்படி போகிறது அப்படின்னு. இப்போ 2 பின்னம் இருந்துச்சுன்னா, அப்போ கீழே வந்து பகுதி வந்து வேறு வேறு இருந்துச்சுன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3, 4 இருந்துச்சுன்னா அப்போ தான் எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 2 வேறு வேறு நம்பர் இருக்கா, கீழே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், இந்த 7 இந்த 3ஓட பிரிக்கிடணும், இந்த 5 2ஓட பிரிக்கிடணும், 5 கீழேயும் இப்படி பிரிக்கணும். 3 இதில் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிரிக்கிடலாமா, 7 × 3 21, 5 × 2 10, என்ன 10 இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது, அதனால் போட்டோம், / 7 35. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், 21ஐயும் 10ஐயும் கூட்டினா 31, கீழே என்ன இருக்குது 35. இது ரெண்டையும் அடிக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கேயும் பாருங்கள், கீழே வந்து என்ன இருக்குது, வேறு வேறு இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு பின்னத்தில் இருந்து 2 வேறு வேறு இருந்துச்சுன்னா நம்ம குறுக்கு பெருக்கலே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை 7 3ஓட பெருக்க போகிறோம். 7 3 21, I2 10, நடுவில் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டாச்சு. கீழே I7 35, I7 35. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ 21ல் 10 போச்சுன்னா 11. பெரிய நம்பருக்கு ரெண்டுமே வேறு வேறு குறி, இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. 2 வேறு வேறு குறியாக இருந்தால் என்ன செய்யணும், கழிக்கணும். அதாவது 21லேருந்து 10 போச்சு கழிச்சா 11. பெரிய நம்பர் எது 21, அப்போ அதோட குறி என்னது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் போட்டாச்சு, / கீழே என்ன இருக்குது 35. இதுவும் ரெண்டையுமே அடிக்க முடியாது, அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ பின்ன 2 இருந்து கீழே பகுதி வந்து வேறு வேறு நம்பராக இருந்துச்சுன்னா மிக்ஸ்டு அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். கீழே பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக வச்சு மேலே கூட்டவோ கழிச்சவோ செஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ சம் இருக்குது பாருங்கள். கீழே வந்து எல்லாமே வேறு வேறையாக இருக்குது, 2 5 4 10. அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஒரு 2க்கு மேலே போயிட்டாலே 2லே கூட பண்ணலாம். இருந்தாலும் நம்ம சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம்னா இப்போ கீழே இருக்க எல்லா நம்பருமே எடுத்து இப்படி போட்டுக்கிட்டோம். கீழே இருக்க எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். இதான் எல்சிஎம்னு சொல்லுவாங்க, அதாவது டானாவத்தல்னு சொல்லுவோம். இதில் இருந்தால் எல்சிஎம் ஜிசிடிலாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்,
இப்போ இதில் இருக்க எப்போதுமே பிரைம் நம்பரில் பண்ணணும். பிரைம் நம்பர்னால் என்னது, 2 3 5 7 அப்படி 11 இந்த மாதிரி போகலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடு தெரியும் அந்த வாய்ப்பாடில் கூட போடலாம். ஆனால் எப்போதுமே போகிறது இந்த மாதிரி நம்பரில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 5 4 10 இது எல்லாமே சம்மந்தப்பட்ட ஃபார்மில் 2 வச்சுக்கலாம். 2வது பல்ல எல்லாமே வரும். அப்போ இந்த 2ல் என்ன இருக்குது, எத்தனை 2 இருக்குது, 2ஆல் இனிமேல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம். 2 2 5 வந்து 2வது பல்ல வராது. 2 2 2 4 2 6 5 வரவே இல்லை. அதனால் வரலன்னா அந்த நம்பர் அப்படியே விட்டுருங்க, அப்படியே கீழே இறக்கி எழுதிருங்க. 4 வந்து 2வது பல்ல வரும். 2 2 2 4 10 வந்து 2வது பல்ல வரும். 2 10 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், இங்கே ஒரு 2 இருக்கால 2வது பல்லே போட்டுடலாம். மறுபடியும் 1 வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த நம்பரு. 5 2வது பல்ல வராது, அப்படியே இறக்கி வச்சுக்கிறோம். 1 இந்த 2வது பல்ல 2 2 5 வராது, 2வது பல்ல அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கடைசியில் 1 வர வரையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 1 வந்துருச்சு, நடுவில் மட்டும் தான் 5 5 இருக்குது. இப்போ இது 5வது பல்ல போட்டுடலாமா, 5 1 அந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம். 5ல் 5 5 1 அப்படியே இறக்கிடுறோம். இதில் 5ல் எத்தனை இருக்குது, 5 5. இப்போ எல்லாமே 1 வந்துருச்சா. அப்போ இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ 2 4 4 5 20 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன எடுத்துட்டோம், நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம், எவ்வளோ எடுத்துருக்கோம், 20ன்னு எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஒவ்வொரு நம்பரையும் இப்படி யோசிக்கலாம், இந்த நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்னு பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே என்ன செஞ்சுங்க, இந்த 20 இருக்குது பார்த்தீங்களா கீழே, 20 இங்கிட்டு ஓரமாக வச்சு இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணுங்கள். 2 எடுத்து டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 10 வரும். அந்த 10ஆல் மேலே பெருக்கிடுங்க. 10 × 1 10 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ப்ளஸ், அடுத்து 5 எடுத்துக்கிறோம். 20 எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், 20 ÷ 5 5 5 4 5 20. அப்போ அந்த 4ஆல் எதை பெருக்கணும், மேலே பெருக்கணும். 4 2 8 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த 4 எடுத்துக்கிறோம். 20 ÷ 4 ஒரு 4 4 5 20. அப்போ 5 வருதா, அப்போ அந்த 5ஆல் மேலே பெருக்கலாமா, 5 × 1 5 இங்கே இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். 10ஆல் டிவைட் பண்ணலாமா, 20 × 10 ஒரு 10 10 10 20. அப்போ மேலே பெருக்குனா அந்த 1ஓட பெருக்குனா ஒரு, அப்போ 2 × 1 2 இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையுமே முதல்ல ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கலாமா, 10 + 8 18 18 + 2 20 20 மைனஸ் இங்கே 5 இருக்குது, அப்போ /20. அப்போ 20ல் 5 போச்சுன்னா 15 / 20. இப்போ 5வது பல்ல அடிக்கலாமா, ரெண்டுமே அடிக்க மாதிரி இருக்குது. 5 5 3 5 5 4 5 20. அப்போ ஆன்சர் என்னது, 3/4 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சமையும் போடலாமா. இப்போ இந்த சமக்கு கீழே எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இப்போ திருப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம், டானாவத்தல் போட போகிறோம். டானாவத்தல் 3 9 4 3 இப்போ எடுத்துக்க போகிறோம். எதுவுமே 2ல் வர மாதிரி இருக்குது, 4ல் வரும். இங்கே பாருங்களேன், இது 3வது பல்ல வரும், இது 3வது பல்ல வரும், இது 3வது பல்ல வரும். அப்போ 3 எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கலாமா, அந்த 3ல் எத்தனை 3 இருக்குது, 1 3 3. இதில் 9ல் 3 9. 4 வந்து 3வது பல்ல வராது, அதனால் 4 அப்படியே இறக்கிக்கலாம். 3 1 3 3 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், 3வது பல்லே போடலாமா. 1 வந்துட்டா விட்டுறணும், இங்கேயும் 1 வந்துடுச்சு, அதனால் விட்டுறோம். மீதி 2 மட்டும் பார்க்குறோம். இந்த 3ல் 1 3 3 4 4வது பல்ல வராது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன செஞ்சால் டேரெக்டாக எல்லாமே 1 வந்துச்சு, இந்த 4 மட்டும் தானே இருக்குது, அப்போ 4வது பல்லே போட்டுடலாம். 1 1 இறக்கிட்டோம், 1 4 4 அவ்வளோதான். இப்போ இதுதான் என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 3 9 9 4 3 × 3 9 9 × 4 36. அப்போ என்ன செய்யணும், இந்த 36 கீழே போட்டுக்கணும். இப்போ ஒவ்வொரு நம்பரையும் இந்த 36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணலாமா, 36 / 3. அப்போ 1 3 3 1 3 3 2 3 6, அப்போ 12 வருது. அப்போ இந்த 12ஆல் மேலே இருக்க நம்பரோட பெருக்கணும். 12 × 1 12 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன செய்யணும், இந்த 9 என்ன செய்யணும், 36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 36 / 9 ஒரு 9 9 4 9 36. அப்போ அந்த 4ஆல் என்ன செஞ்சிடணும், 2 பெருக்கணும். 4 2 8 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 4 எடுத்து 36ஆல் டிவைட் பண்ணணும். 36 / 4 எத்தனை நாள் இருக்கும், ஒரு 4 4 9 4 36. அப்போ 9 எடுத்து இதோட பெருக்கணும். அப்போ 9 × 1 9. அடுத்தது 3 பெருக்க போகிறோம். 36 / 3 ஒரு 3 3 12 3 36. ஸோ 12ஆல் மேலே பெருக்கலாமா, 12 2 24 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் கூட்டு, எல்லாமே ப்ளஸ் தானே, கூட்டலாமா. 12 + 8 20.
20 + 9 29, 29 24யும் தெரிலனாலும் தனியாக போட்டு பாருங்கள். 9 + 4 3, மீதி 1 5 53. அப்போ டோட்டலாக என்ன வருது 53, கீழே என்ன இருக்குது 36. அவ்வளோதான். இதை அடிக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுறோம். ஸோ ஆன்சர் அவ்வளோதான். ஸோ அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது இந்த ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டுறது கழிக்கிறது எப்படின்னா கீழே பகுதியை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். பகுதி வந்து சமமாக இருந்தால் காமனாக வச்சு மேலே கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம். அப்படி பகுதி சமமாக இல்லைன்னா எல்சிஎம்ங்க நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம டானாவத்தில் போட்டு எல்சிஎம்மை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெரிய பெரிய சம்மெல்லாம் சால்வ் பண்ண முடியும். இந்த குட்டி குட்டி விஷயங்கள் தெரியாமல் நம்ம பெரிய பெரிய சம்மை மாடல் தெரிஞ்சுக்கலாம், மெத்தட் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சிம்பிளிஃபிகேஷனில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டனால ஆன்சர் வராது. சரிங்க, அதனால் முதல்ல இதை கற்றுக்கங்க, அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெரிய பெரிய சம்மை ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பேசிக்கோடு வரோம். சீக்கிரமாக பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், அடுத்த நம்ம முக்கியமான சம்முக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ.